எல்லாத்துக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வீட் பால். இதை வந்து எப்படின்னா சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு ராத்திரி ஒரு டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா. இப்போ வீட் பாலுக்கு தேவையான சாமான் என்னன்னாக்கா, சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சிட்டு உப்பை போட்டு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கணும். அது அப்புறம் குடமிளகாய் 2, உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா கூட ஒன்று கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி வெங்காயம் வந்து இந்த 2 அண்ணன் சின்னதாக எடுத்துருக்கோம். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, அப்புறம் நம்ம சமையல் எண்ணெய். அது நம்ம பண்ணுறது அதுக்கு கோதுமை மாவு இல்லையா, அந்த இது பண்ணுறதுக்கு சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைகிற மாதிரி கோதுமை மாவு பிசைஞ்சிக்கணும் சார். உப்பு போட்டு பிசைஞ்சிக்கணுமா? ஆமாம், உப்பு போட்டு இதில் உப்பு போட்டு பிசையணும். இதை மாதிரி பரந்த பாத்திரத்தில் இப்படி ஒன்றுன்னா தனித்தனியாக போட்டுட்டு அதை சிம்மில் வச்சு பண்ணணும். இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு அதை அப்படியே குலுக்கி விடணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி நல்ல வெளியில எல்லாம் சிகப்பாகும், உள்ள நல்லா வெந்திருக்கும். அந்த மாதிரி பதத்தில் நம்ம இந்த பாலை வந்து மாற்றி வச்சுருக்கலாம். இப்போ இந்த வீட் பாலை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. மேலே வந்து இது மாதிரி கொஞ்சம் கலராக இருக்கணும். உள்ளே வந்து நீங்கள் ஒரு பாலை வெட்டி பாருங்க, அந்த மாவெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கணும். அது வெந்ததுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம அதை மாற்றியாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் வந்து அது போகிறோம், நிறைய எண்ணெய் வேண்டாம். இதே எண்ணெயில் நம்ம அடுத்தாப்புல எண்ணெய்லாம் வதக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல அதை பூண்டை போடுறேன். அது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வெடிக்கிறது இந்த மாதிரி அந்த ஸ்டேஜில். இல்லை என்னன்னா எல்லாமே ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 3/4 வேக்காட்டில் தான் இருக்கணும். பூண்டு, இந்த குடமிளகாய் எல்லாமே. அடுத்தாப்புல பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்க ஒரு மிளகா கூட போட்டுக்கலாம் நீங்கள். அடுத்தாப்புல வெங்காயம், லேசாக கலர் வர வரைக்கும் வதக்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ அந்த குடமிளகாயும் போடுறேன். இதில் வந்து உப்பு, நம்ம வந்து வீட் பால் பண்ணும்போது இந்த உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே, அதனால் இதுக்கு உப்பு பார்த்து போடணும். இது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த குடமிளகாய் வந்து 3/4 வேக்காடு வந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். சிம்மில் வச்சு இந்த மாதிரி வதக்கணும்னா அது வந்துடும் 3/4 வேக்காடு. இது வந்ததுக்கப்புறம் இந்த பாலை தூக்கி இதில் பரமாறும்போது அதில் போட்டு கலந்து கொடுக்க வேண்டியது. இப்போ இதெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி குடமிளகாயும் வதங்கியாச்சு. குடமிளகாய் எப்படி நம்ம அமுக்கும்போது அது இப்படி கட்டானா போதும், அந்த அளவுக்கு வெந்தால் போடக்கூடும். இதோ கட்டை எடுத்துக்கணும், அந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப குழைய வேண்டாம் குடமிளகாய். இப்படி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த பால் அப்படியே போட வேண்டியது. இந்த இதில் அந்த பால் அப்படியே போட வேண்டியதான். அவ்வளோதான்.
வித் வீட் பால் ரெடி. இது ஒரு புது சப்ஜி. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க, கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.